நான் கிட்ட வந்தா எவ்வளோ ஜாலியாக இருக்குன்னு பார்த்தல. இன்னும் வரவா? மாஸ்க் படத்தை உங்களுக்காகவே பார்த்தோம். இதுல என்ன கதை அப்படின்னா, ஒரு 440 கோடி அரசியல்வாதி பதுகிறாப்ல அவரோட அரசியல் எதிர்காலத்துக்காக. அடுத்த தேர்தல்ல சுயேட்சை, அதாவது அவர் கட்சியோட 234 தொகுதியில நிக்க போறாரு. சோ அதுக்காக பதுக்கிட்டு இருக்காரு. தேர்தல் பட்டுவாடா பண்றதுக்கு ஆண்ட்ரியா, அவரோட இல்லீகல் ஃப்ரெண்டு. அதாவது அவர் அரசியல்வாதி ஆகுறதுக்கே இந்த மாதிரி ஒரு இல்லீகல் பிரெயின் தான் வேணும் அப்படின்னு அவங்க இருக்காங்க. ஸோ அது மூலமா அவங்களோட ஒரு ஸ்டோர்ல அந்த காசை பதுக்கி வைக்கிறாங்க. இந்த பணத்தை அடிச்சுட்டு போயிடுது ஒரு கேங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கவின் கிட்ட, டிடெக்டிவா இருக்க கவின் கிட்ட ஒரு டாஸ்க் வருது. அவர் இந்த பணத்தை கண்டுபிடிச்சாரா, யார்கிட்ட இருக்கு, கட்சியில இந்த அரசியல்வாதியும் ஆண்ட்ரியாவும் என்ன ஆக போறாங்கன்றதான் கதையே. படத்தோட பிளஸ் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட், யார்கிட்ட பணம் இருக்குன்னு ஒரு ஆள் வந்து சொல்றதும், அவர் இந்த வில்லங்களை கதையை முடிச்சு விடுறதும், அப்புறம் இன்டர்வல் சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு எம்ஆர் ராதா மாஸ்கை போட்டுக்கிட்டு பணத்தை அடிக்கிற ஒரு கேங் அப்படின்னு இந்த பேரை வச்சுட்டாங்கல்ல, அப்ப அதை பண்ணி தானே ஆகணும். அப்புறம் கவின்க்கு இது ஒரு நல்ல ரோல் தான். டிடெக்டிவா வராரு, இருந்தாலும் அவரும் சில விஷயங்கள்ல நெகட்டிவ் ஷேட்ல தான் கொண்டு போறாரு. ஆண்ட்ரியா ஸ்பெஷலி மேட் ஃபார் நெகட்டிவ் ரோலுங்க. இப்படி இருக்க தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா கௌதம் மேனன் அந்த முதல் படம் பச்சைக்கிளி முத்துச்சரத்துல ஜோதியாக்கு பதிலா இவங்களையே போட்டிருக்கலாம் நெகட்டிவ் ஷேட்ல, அப்படி ஒரு ரோலு. அதுக்கப்புறம் எல்லா கேரக்டர்ஸும் பொருந்தி இருக்கு. சார்லி, அப்புறம் அரசியல்வாதி, எல்லா கேரக்டர்ஸுமே சட்டிலா சூப்பராகவே இந்த கதையில பொருந்திருக்கு. ஜேவியோட மியூசிக்கு பெரிய 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 பிளஸ். கேமரா ஒர்க்கும் சூப்பரா இருக்கு ஆர்டி ராஜசேகர் கையால. படத்தோட மைனஸ், எல்லாரும் நெகட்டிவ் ஷேட்ல இருக்கனால யாரை ஃபாலோ பண்றது நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இங்க இருக்கு. என்னதான் பரபரப்பான கதையா இருந்தாலும் அங்கங்க கொஞ்சம் தொய்வு ஏற்படுத்துது ஸ்கிரீன் பிளே. அப்புறம் 440 கோடி அடிச்சுட்டு போனாங்க கேங்கு. ஸ்டோர்ல சிசிடிவி இல்ல, வெளியே கூடவா இல்லையா? அரசியல்வாதினால கண்டுபிடிக்க முடியாதா? கவினை விட்டா வேற டிடெக்டிவே இல்லையா? இல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு ஆளே இல்லையா? அவ்வளவு பெரிய வில்லி ஆண்ட்ரியாக அப்படின்னு சில லாஜிக்லாம் இருக்கதா செய்யுது. லாஜிக் மைனஸ் எல்லாம் தூக்கி போடுங்க. இந்த மணி ஹெஸ்ட் அப்படி இப்படின்னு பரபரப்பா இருக்கிற சீன்ஸ், ட்விஸ்ட், அப்படிப்பட்ட படங்கள் பிடிக்கணும் நிச்சயமா இந்த மாஸ்க் ஒரு ட்ரீட் தான். தியேட்டர்ல ஓடிடியில பாக்குறதுக்கும் சிறப்பாவே இருக்கும். அப்புறம் என்ன, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெடியா இருங்க. அடுத்த பாய்.